ஓகேவா? குட் மார்னிங். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது என்டார் 150. என்டார் 150ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மாடல் வரும். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அலாய் வீல் வித் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு நடுவில் எங்கேயாச்சும் பஞ்சர் ஆச்சுன்னா நீங்கள் போகிறது ஒரு வரையும் அவங்க போய்க்கலாம் சஃபிஷியண்ட்டாக. முன்னாடி பார்த்தீங்கன்னா 240mm ரோட்டோ பெடல் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கோட வியூ நல்லாயிருக்கும். வித் சேனலோட சிங்கிள் சேனல் வந்திருக்கும். பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பாடியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏரோடைனமிக்கில் கொடுத்துருக்கனால ஏர் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு உங்களை வண்டி வந்து உங்களுக்கு நல்லா எஃபிஷியன்ட்டாக ஓடுற மாதிரி இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்இடி டிஆர்ஆர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்க்க ஸ்டைலிஷாக இருக்கும். இது பார்க்கவே உங்களுக்கு காரில் வர மாதிரி சிக்னல்ஸ் வந்து வந்துடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி லேம்ப் கொடுத்துருப்பாங்க. 4 லேம்ப் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லாயிருக்கும். உங்களுக்கு தூரத்தில் வரதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அசால்ட் லைட்டுமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளச்சு அட்ஜஸ்டபிள் லிவருமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா கைக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் லிவருமே கொடுத்துருப்பாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டைலிஷாக இருக்கும் எல்லாமே. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஸ்பிளேஸுமே உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்மார்ட் டெக்ஸ் கனெக்டிவிட்டியோடு வந்துருக்கும். ஃபுல் கலர்டு டிஸ்பிளே வந்துருக்கும். இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போய் நீங்கள் வண்டியை சடன் பிரேக் போட்டாலும் உங்களுக்கு வந்து வண்டி ஸ்கிட் ஆகாமல் அதே இடத்துல நிற்கும். ஏபிஎஸ் ஃபங்க்ஷனிங் இருக்கிறதுனால பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து மால் ஃபங்க்ஷனிங் இண்டிகேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சின்ன சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து சைட்லேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆப்ஷன் பண்ணுறதுக்கு சுவிட்சஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து கனெக்டட் ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து. அது போக பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்சும் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சுமே ஒரே இதில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து மொபைல் இல்லாட்டி ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஏதாச்சும் வச்சுக்கலாங்க. சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 லிட்டர் இருக்கிறனால நீங்கள் ஏதாச்சும் பேக் திங்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் வந்துருக்கனால நீங்கள் ஏதாச்சும் லாங்கில் போகும்போது எமர்ஜென்சிக்கு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். பெட்ரோல் டேங்குமே உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ண ஆல் இன் ஒன் கீ கொடுத்துருப்பாங்க. டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.8 லிட்டர்ஸ் வரும். நீங்கள் 5 லிட்டர்ஸ் போட்டு நீங்கள் வந்து லாங் ரைட் போட்டுக்கலாம். பின்னாடியுமே உங்களுக்கு எல்இடியுமே ஸ்டைலிஷ் எல்இடி கொடுத்துருக்கனால அது உங்களுக்கு பேக்லேருந்து பார்க்கும்போதுமே உங்களுக்கு பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்காக இருக்கும். இதோட காயில் பின் ஷாக் அப்சர் கொடுத்துருக்கனால பின்னாடி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே இதில் எல்இடி வரனால உங்களுக்கு வந்து பேட்டரி கன்சப்ஷனுமே கம்மியாக தான் இருக்கும். பேட்டரியோட லைஃப் வந்து நல்லா வரும். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1275 இருக்கனால நீங்கள் ஸ்பீடாக போய் கட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் ஹேண்டில் பேர்ஸுமே உங்களுக்கு நேக்கட் ஹேண்டில் பேர்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 13.7 PS இருக்கிறதுனால 7000 RPM இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு புல்லிங் பவர் அதிகமாக இருக்கும். இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டர்போ ப்ளூ வரும், ரெட் பிளாக் வரும், அது போக பார்த்தீங்கன்னா நியான் ஒன்று வரும். தேங்க்யூ.